உங்க கட்சியில யாரும் அந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்களா? எனக்கு எதுப்பா கட்சி? குதிரை பேரம் நடக்கலாமே கட்சிக்குள்ள. குதிரை பாரமா இருக்கா? ஏன் குதிரை பேரம் நீங்க இந்த சும்மா அந்த சோஃபா மாடல் இந்த புஷ்பா படத்துல வந்ததுல நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. பல வருஷ அரசியல் வரலாறுல வந்து சோஃபாக்குள்ள காசு வச்சு தரதெல்லாம் ஒரு விஷயமா? ரேஷன் கடையில் எதுக்கு விசிறி கொடுக்கணும்? அங்க அரிசி தானே கொடுப்பாங்க. தம்பி நீங்க எதுவுமே புரியாம பேசுறீங்க. ரேஷன் கடை என்பது அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்குவதற்கு. அங்க எதுக்கு போய் விசிறி கொடுக்கணும்? आज के लिए रात में आत साथ கேட்டப்போ வாய் மூடிட்டு இவ்வளவு நாளா என்ன அது இந்தியன் ரயில்வேஸ்னால ஹிந்தி வருது. ஏன் நீங்க எதிர்க்கல? பாயிண்ட் இல்ல வேகமா பேசணும் அமைதியாடுமா? ஓகே. ஹலோ, எரிக்கும் போது மாசு வரக்கூடாதுன்றதுக்காக தான் பெரிய பெரிய ஃபேக்டரியில கொண்டு மணி கூண்டு மாதிரி கட்டி அப்ப மேல பாவிகள் பறக்கும் போது அப்படி இறங்கிருமே. ஒரு தலைவலி எனக்கு. இல்ல தலைவலி மருந்து தேடு. இவர் கூட இன்டர்வியூ உட்கார்ந்தாலே கேட்ட கேள்விக்கு மட்டும் பதிலே வராது. அவருக்கு என்ன தோணுதோ அதுதான் பதில். இங்க பாருங்க, ஒருத்தர் கூப்பிட்டு வச்சுட்டு ஆரம்பிக்காம இவரோட இன்டர்வியூக்கு வந்தா தலைவலிக்குது இதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க கேளுங்க. உங்களுக்கு சங்கடமா இருக்கு, மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்குன்னா நீங்க தப்பா எடுத்துக்கங்க. நாங்க எதுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி? என்ன யாரும் அப்ப தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எங்க தப்பா எடுத்துக்க போறேன்? நாங்க தப்பால எடுத்துக்கோம். இன்னைக்கு நாங்க தான் முதல்ல கூட இன்டர்வியூ உட்காரணும். என்கிட்ட சொல்லணும் உங்களை பத்தி எப்படி. ஆமா ஆமா. அப்படி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுப்பாங்களே அந்த மாதிரி கொடுக்கறாரு. இன்ட்ரோ ஓகே கொடுங்க. நீங்க என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் வராது. அப்படியே. அதனால நீங்க மைண்ட ஃபிக்ஸ் பண்ணி கேள்வியை கரெக்டா கேட்டுவாங்களாமா. ஓ, பதிலே வராதுன்னா அப்ப அவர் அந்த கட்சியா? இல்ல இப்போதைக்கு இந்த கட்சி, நாளைக்கு எந்த கட்சின்னு தெரியாது. ஓகே. நான் அந்த கட்சியாமா. நல்லா கையில பாத்தீங்கன்னா நாட்டாம மோதிர மாதிரி. நான் நாட்டாமையாம். ஐயே, தடுப்பு போடுற குடும்பத்துக்கே தடுப்பு. சிறுத்தை எல்லாரும் போட்டிருக்காரு. ஒருவேளை அதுவா இருக்குமோ? இருக்கும். ஜாதியா இருக்குமோ? ஜாதி விடுதலை சிறுத்தை தெரியல. சரி போ. ஏன் நேரம் இவங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். ஆனா அவங்க தான் கூப்பிட்டுருக்குறாங்க. சேனல் பேர் தான் சொல்ல என்கிட்ட. டாக்ஸ் ஸ்டேஞ்ச் டாக்ஸ்னு நினைக்கிறேன். பாஸ் டாக்ஸ் இல்ல ஸ்டேஞ்ச் டாக்ஸ். ஸ்டேஞ்ச் டாக்ஸா பாஸ் டாக்ஸா? ஸ்டேஞ்ச் டாக்ஸ். ஸ்டேஞ்சா இருக்கும் கேள்வி. All the three strangers. ஆரம்பிக்கிறீங்களா? ஆரம்பிப்போம். உங்க கட்சியில யாரும் அந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்களா? எனக்கு எதுப்பா கட்சி? நீங்க இருக்கிற நான் தான் சொன்னேன்ல, கண்ட மேனிக்கு தான் பதில் வரும். நீங்க ஏதாவது கேளுங்க. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. நீங்க ஆதரவு கொடுக்குற கட்சியில நான் எந்த கட்சிக்குமே ஆதரவு கிடையாதுப்பா. மக்களுக்கு தான் ஆதரவு. மக்கள் எதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுதான் என்னுடைய முடிவு. அதான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களா டிவிக்கு? மக்கள் குறிப்பிட்ட சதவீத மக்கள் தானே தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மக்களும் தேர்ந்தெடுக்கல இல்லையா? சரி. பட் இருந்தாலும் அரசாங்கத்தை மதிக்க வேண்டும் என்பது என்னுடைய பண்பாடு. கரண்ட் ஏன் கட் ஆகிட்டே இருக்கு? கரண்ட் ஏன் கட் ஆகிட்டே இருக்கு? அது வேற ஒன்றும் இல்லைப்பா. அதிகமாக எல்லார் வீட்லேயும் ஏசி போடுறதுனால ஹை வோல்டேஜஸ் ஆகுது. இன்னும் சில வீட்டில் வந்து 3 phases 2 phases அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அதில் இன்னும் சரியாக பண்ணல. அதனால அதெல்லாம் சரி செய்யறதுக்காக கரண்ட் கட் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி வரக்கூடிய அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்காக, அதாவது பிற்காலத்தில் மழை காலத்தில் நம்ம மின்சாரம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக சேமிச்சு வைக்கிறதுக்காக கரண்ட் கட் பண்ணுறாங்க. இப்போ ரேஷன் கடையில் விசிறி கொடுக்க போறீங்களா? ரேஷன் கடையில் எதுக்கு விசிறி கொடுக்கணும்? நைட்டுக்கு கரண்ட் அங்கே அரிசி தானே கொடுப்பாங்க. தம்பி நீங்கள் எதுவுமே புரியாமல் பேசுறீங்க. ரேஷன் கடை என்பது அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்குவதற்கு. அங்க எதுக்கு போய் விசிறி கொடுக்கணும்? அப்போ லஞ்சம் மட்டும் வாங்குவீங்களா? ரேஷன் கடையில எப்படிமா அதை வாங்குவாங்க? ரேஷன் கடையில மக்கள் தான் போய் வாங்குவாங்க. ரேஷன் கடையில எதுவும் வாங்க மாட்டாங்க. நீங்க எல்லாமே தவறா புரிஞ்சுக்கிறீங்க. நிர்வாகின்னு சொல்லி 3000 ரூபாய் போய் லஞ்சம் கேட்டிருக்காங்க ரேஷன் கடையில. அது மாதிரியான சில நபர்கள் கட்சியின் பேரை கெடுப்பதற்காகவும், சிவகுமார் மாதிரி பேசாதீங்க இல்லங்க, கட்சியின் பேரை கெடுப்பதற்காக யாரோ ஒருவர், இப்ப எப்படி வீடியோல ஏஐ வருது அந்த மாதிரி நேரா போய் நான் தான் தாவேக்கா எனக்கு 3000 ரூபாய் நபரை போய் ஏஐ மாதிரி சொல்றீங்க. இந்த மாதிரி ஆள் ஏற்பாடு பண்ணி செய்யப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் குற்றமா நீங்க சொல்ல முடியாது. சரி ஓகே. இந்த ஆத்துல கரண்ட் போடலாம். இதனால தான் கரண்ட் போகுதுல்ல. எதனால? அது ரேஷன் கடையில அரிசி தரதுனால இது கரண்ட் போகுது. நீங்க சொன்னீங்க ஏசி வச்சிருக்காங்க அதனால லோ வோல்டேஜ் ஆகுதுன்னு. இல்லப்பா, இன்னும் சீரமைக்கிறாங்க. நிறைய இதெல்லாம் சீரமைச்சிருக்காங்க. சரிண்ணா. அப்புறம் அதே சமயத்துல பிற்கால தேவைப்படுங்கிறதுக்காக மின்சாரத்தை சேமிக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டுல ஒரு பழக்கம் நீங்க வச்சுக்கோங்க. ஒரு பொதுவா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு ரூம்ல ஃபேனை போட்டு லைட்டை போட்டாங்கன்னா அப்படியே போட்டு வந்துருவாங்க. இந்த மின்சார சிக்கனம்ங்கிறதே இருக்காது. சொல்லி சொல்லி பார்த்தாங்க, ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க, ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க, அங்கே தேவையான இடத்துல மட்டும் லைட்டு போட்டுங்கன்னு எல்லாம் சொன்னாங்க. கேட்கல. சரி ஓகே, மின்சாரத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைப்பேன். ஏன்னா பின்னாடி மக்களுக்கு தேவைப்படும் இல்லையா? அந்த சமயத்தில் அவங்க வந்து ஒரு அவதிக்கு உண்டாகக்கூடாது இல்லையா? அதனால தான் அதை பண்ணுறாங்க. ஒரு சாமானியமான ஒரு மின்சாரம் அந்த பாத்ரூம் லைட்டை ஆஃப் பண்ணுறது.
கரண்ட் ஏன் ஸ்டுடியோ லைட்டே ஆஃப் பண்ணிடுவோம், இருட்டுல போவோம் இன்டர்வியூ. இருட்டுல போயிருமா ஆஃப் பண்றோமா? போலாமே, பேசுறது மட்டும் தானே கேட்க போறாங்க, அது இருட்டிலே கொடுக்கறத கேட்கலாமே. பாட்காஸ்ட் மாதிரி பண்ணிடலாம். வாய்ஸ் மட்டும் கேட்கலாம். தமிழ்நாட்டுல ஏன் இன்னும் போதை பழக்கம் வந்து இன்னும் ஒழியவே இல்லை? சிறுவர்கள் எல்லாருமே போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க அதான் அப்படின்னு ஒரு ஒழிக்கிறாங்களே. குற்றச்சாட்டு இருக்கு. அதான் ஒழிக்கிறாங்களே. இங்க வரமா எதுவுமே வந்து அவர் பேசும்போது கெஸ்டா வந்திருக்காங்க, நீ இஷ்டத்துக்கு வந்து ஆடக்கூடாது. நம்ம ஷோ இல்ல, சாரி அவர் ஷோ. சாரி, சரி சொல்லுங்க. இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல போதைப் பொருள் அப்படிங்கிறது நிறைய புழக்கத்துல இருந்திருக்கு, அது இன்னும் நிறைய மிச்சம் இருக்கு. அந்த மிச்சம் இருக்கிறதுனால தான் அந்த பழக்கங்கள்லாம் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில நிறைய இதை கொண்டு போய் எல்லாத்தையும் வந்து கூடாரத்தை போட்டு எரிக்கிறாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு எரிக்க போறாங்க. அப்படி எரிக்கும் போது போதைப் பொருள் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிடும். எரிக்கும் போது மாசு வருமே, அதுவும் ஒரு பெரிய பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி ஆயிடுவாங்களே. எரிக்கும் போது மாசு வரக்கூடாதுக்காக தான் பெரிய பெரிய ஃபேக்டரியில கொண்டு மணி கூண்டு மாதிரி கட்டி அப்ப மேல பறக்கும் போது அப்படி இறங்கிருமே. பறவைகளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. இது என்ன, எப்படி பாரு, மனுஷனுக்கே அவங்க பறவைக்கு ஆகாதானே? என்ன ஆகாதுப்பா. அப்படி பார்த்தா நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, இந்த கஞ்சா விளைவிக்கக்கூடிய இடத்துல இந்த தோட்டத்துல எல்லாம் பறவைகள் போய் ஏதாவது தின்னா மயக்கத்திலே எங்க சுத்திட்டு இருக்குமா? ஆமா, வேப்பங்கொட்டையை வந்து காக்கா தின்னுட்டு போய் எங்க வளருதுல எப்படி இந்த மாதிரி வண்டி ஓட்டும். நான் சொன்னது மயக்கத்துல பறவை இருக்குமான்னு கேட்டேன். இருக்கும். வேப்பம் பழத்தை தூக்கிட்டு போறதை பத்தி நான் சொல்லல. நேத்து நான் ஒரு காக்காவை பார்த்தேன். ஏங்க கஞ்சால ஏதுங்க பழம்? ஹலோ, கஞ்சால ஏது பழம்? எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. செடிதான் இருக்கு. இது செடி. பாருங்க, அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு. கஞ்சா கஞ்சாவை பத்தி அந்த பிள்ளைக்கு நல்லா தெரிஞ்சுக்கும், உங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியல. உனக்கு தெரியாதுப்பா. உனக்கு எப்படி தெரியும்? நீ பாக்குறதுக்கு தான் சேது மாதிரி இருக்கிறியே தவிர உனக்கு சாதுன்னு நினைக்கிறேன். நடக்கிறது டிவி கேட்சல, அதனால எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பாத்தியா, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்ப குற்றம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? இது போன்ற மனிதர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்குது. அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எது எப்படி விளையும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வீட்டுல விளைவிக்கலாமா, இல்ல ரோட்ல விளைவிக்கலாமா, இல்ல காட்டுல விளைவிக்கலாமான்னு அவங்க தான் பிளான் பண்றாங்க. இது போன்ற விஷயங்களை திருத்த போகிறோம். விஜயனா தங்கச்சி அத சொல்லி கொடுத்ததே சொல்லவே இல்லையா? வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? பாத்தியா, உறவு கொண்டாட்டாங்க. சொல்லி கொடுத்ததே தாவேகாதாங்க. இல்ல, ஆமா, வீட்டுல வளர்க்கணும், மாட்டுக்கு தீவனத்துக்கு வளர்க்கணும், சொல்லி கொடுத்தே உங்க தாவேகா. கட்சி தலைவரே சொல்லி அதெல்லாம் உங்க வீட்டுல வளர்க்கணும்லாம் சொல்லவே இல்லைங்க. வீட்டுல தாவேகா வளர்த்திருக்காங்க. இல்லங்க, அதெல்லாம் வளர்க்கணும். மறுபடியும் தகவல், வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த தாவேகா நபர் கஞ்சா செடி வீட்டில் வளர்த்துள்ளார். அந்த வீட்டுல அதுவா அந்த போலீஸ் போய் கேட்டாங்க, இது என்னன்னு தெரியலாமா? மெடிசினல் வேல்யூக்காக. அது ஒரு மெடிசின். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க. ஆந்திராவுக்கு பக்கத்துல ஒரு மலை பிரதேசத்துல கஞ்சா விளையக்கூடிய இடத்துல அந்த ஊர்ல சாமி கும்பிடும் போது அவங்க கஞ்சா வச்சு படைப்பாங்க. அது கஞ்சா என்பது அவங்களுடைய மூலிகை மருத்துவத்திற்காக. அது ஆந்திரா. தமிழ்நாட்டுல முதலமைச்சர் விஜய். ஆமாங்க, தமிழ்நாட்டுல அதை யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி வந்து தெரியாம அதை பண்ணிருக்காரு. அதை போய் நீங்க சொல்ல முடியாது, தெரியாம பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் வந்து அது ஒரு வீட்டுல தானே, கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வளைய வச்சிருக்காரு. உங்க கட்சி தலைவர் வந்து கார்ல ஒன்னு குடிச்சிருந்தாரு. அது என்ன, ஜீரக தண்ணியா இல்ல கூல் ட்ரிங்க்ஸா? அது வந்து ஹாப்பி ஃபிஸ். ஹாப்பி ஃபிஸ். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹாப்பி ஃபிஸ் என்ற அந்த ட்ரிங்க் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கும் பொழுது குடிக்கிற மாதிரி சீன் வந்ததுன்னா அதை தான் ஊற்றி வைப்பாங்க. ஏன்னா அது பார்க்கறதுக்கு விஸ்கி பிராண்டி மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு இது சினிமா இல்லையே. இப்ப அவர் தான் தலைவர் ஆயிட்டாருல்ல, கார்ல போகும்போது கேள்வியா அடிக்கிட்டு இருக்கியம்மா நீ. அண்ணம் இல்லம்மா, அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்துல பழக்கப்பட்டது, ஒரு காலத்துல பழக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்ற முடியும். அவருக்கு எப்பவுமே அந்த ஜூஸ் குடிச்சு ஒரு பழக்கம் இருக்கும், அதனால ஜூஸ் குடிச்சிருப்பாரு. அதை நீங்க தவறாக புரிந்து நீங்க ஒண்ணு யோசிச்சுக்கணும். கார் ஓட்டும் பொழுது அதை குடிக்க முடியுமா? அப்படி மதுவா இருந்தா அதை குடிக்க முடியுமா? பக்கத்துல வச்சுக்கிட்டு ரூல்ஸ் படி டிரைவர் தான் குடிக்க கூடாது. ஓனர் டிரைவர் பின்னாடி உட்கார்ந்தார், ஓனர் தான் ஓட்டுனார். பக்கத்துல நீங்க அப்படி சொல்லாதீங்க. அது வந்து ஜூஸ் டீஹைட்ரேஷனுக்காக குடிச்சிருப்பாங்க. ஆமா, நான் நினைச்சேன் ஏன் இவ்வளவு, ஏன் கார்ல பெட்ரோல் இல்லன்னா அதுல கொஞ்சம் எடுத்து ஊத்தலாம் இல்லையா? அது பெட்ரோலா இருக்கலாம் இல்லையா? வெளியே வச்சுட்டு பெட்ரோல காருக்குள்ள வச்சு ஊத்தி யாரும் குடிக்க மாட்டாங்களே. குடிக்க மாட்டாங்க. அது டக்குனு ஒரு எமர்ஜென்சிக்காக இருக்கலாம். ஐயோ பெட்ரோல் முடிஞ்சிச்சு இன்னொன்னு போட்டா பக்கத்து ஸ்டேஷன் பெட்ரோல் ஊத்தி பெட்ரோல் பங்க் ஓட்டிடுவீங்க. ஆமாங்க, அது ஒரு விலை உயர்ந்த கார். ஐடியா தரேன். ஸ்ரீநாத் வந்து நடுவுல போய் பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் ஊத்தி ஆய்வுலாம் பண்ணாரு. அந்த சாம்பிள கூட கொடுத்துருக்கலாம்ல. இருக்கலாம். பாத்தீங்களா, அவருக்கே தெரிஞ்சிருக்கு. சாப்பிடுறது இங்க கை கழுவுறாங்க, அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அது ஒரு சாம்பிள கொடுத்துருக்காரு. அதை விவாதிச்சுட்டு இருக்கும் போது நான் அந்த போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேலாயுத மடத்துல கீழே பெட்ரோல்லாம் இருக்கும்,
திடீர்னு தற்செயலா அது வெடிச்சிருமே கார், அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா பெட்ரோல் அவ்வளோண்டு பெட்ரோல் வெடிக்காது. அதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பான கார், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்போ சரி, இப்போ நாட்டுல சிங்க பெண்கள் வந்துட்டு சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு கொண்டு வந்தீங்க? பெண்களுடைய பாதுகாப்புக்காக. பாதுகாப்பு இருக்கு. ஒரு பெண்ணா இருந்து நீயே எப்படி கேட்கலாமா? அவங்க எங்கண்ணே? அவங்க பெண் இல்லையா? அவங்க பெண்ணுண்ணே, சிங்க பெண்கள் எங்க? சிங்கப்பெண். சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படையில இருக்கிறாங்க. படையில இருக்காங்கண்ணே, அவங்க எங்க? ஏங்க மைசூர் பார்க்கல, மைசூர் எங்கன்னு கேட்ட மாதிரி இருக்கு. சிங்கப்பெண் படையினா அவங்க அந்த ஜீப்ல இருப்பாங்க, வருவாங்க. மைசூர் பாக்கல, மைசூர் கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சிங்கப்பெண் படையில சிங்கப்பெண் கிடக்காங்க. இது என்ன அநியாயமா இருக்குது? மைசூர் பார்க்கல எப்படிங்க மைசூரை கண்டுபிடிப்பீங்க? அது மாதிரி சிங்கப்பெண் படையில பேர் கண்டுபிடிப்போங்க. நாங்க மைசூர்ல போய் நின்று மைசூர் பாக்கல ஓட்டையை போட்டு மைசூர் போட பாப்போம். நாங்க பாப்போம், புரியுதுங்களா? நாங்க கேட்கிற கேள்வி நீங்க தான் பதில் சொல்றீங்க, நீங்க கேட்கிற கேள்வி நாங்க பதில் சொல்றோம். நாங்க உங்களை நின்று உட்கார நீங்க பேசிக்கிட்டு நாங்க பேசிக்கிட்டு நாங்க இங்க வரல. இது பாருங்க, மைசூர் பார்க்கல போய் மைசூரை பார்ப்போம். இவங்களுக்கு போய் நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? அதெல்லாம் கஷ்டம். பாருங்க, சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. நீங்க அவங்கள வற்புறுத்திருக்கீங்க. அந்த ஆளுந்துல ஒரு ஆளை கைது பண்ண, அந்த ஆளு கடைசி நேரத்துல வந்து அரசு நிகழ்ச்சியில வந்திருக்காப்புல. ஆமா. சிங்கப்பெண்ணால கைது செய்யப்பட்டவர் அதானே? அதேதான், அவ்வளவுதாங்க. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. சிங்கப்பெண் படையினால கைது செய்யப்பட்டவர் தாவேகா நிர்வாகி. அவரை அவர் கட்சியில மறுபடியும் தூக்கிட்டாங்க. ஆனா அரசு நிகழ்ச்சியில பக்கத்துல வந்து பல்ல காட்டிட்டு உட்கார்றாரு. பரவாயில்லைங்க, அவர் குற்றமற்றவரா இருப்பாருங்க. சிங்கப்பெண் படையில கைது பண்ணவங்கலாம் குற்றம் உள்ளவர்கள் நிரூபிக்கப்படணும் இல்லையா? நிரூபிக்கப்படுறதுக்காக கோர்ட் இருக்கு இல்லையா? அந்த கோர்ட்ல சில பல கேள்விகள் கேட்பாங்க இல்லையா? எங்களுக்கு என்னன்னா, நிரூபிக்கப்படாம எதுக்கு அவங்களை கட்சியை விட்டு தூக்குனீங்க? கட்சியில இருந்து தூக்கிட்டீங்க, எப்ப சேர்த்தன்னு அறிக்கையை காணுமே. ஏங்க ஒவ்வொருத்தரையா தூக்குனதையும் சேர்த்ததையெல்லாம் அப்ப சொல்லி ஒரு நாளைக்கு 100-1000 பேர் தூக்கிக்கிட்டே இருக்கீங்க. இருக்கலாங்க, வந்து சேருவாங்க போவாங்க. அப்ப கட்சியில 1000 பேர் பொறுக்கிகளா இருக்காங்க. என்னங்க அப்படியெல்லாம் கேக்குறீங்க? ஏங்க ஒருத்தர் வந்து சேர்றதும் மறுபடியும் விலகுறதையெல்லாம் வந்து டெய்லி அறிக்கை விட்டுட்டு இருக்க முடியுமா? நாட்டுல இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை அப்ப இருக்கு. வெளியே இருக்க மட்டும் ஏன் அறிக்கை விடுறீங்க சார்? மக்களுக்கான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது தாவேகா. அதை நீங்கள் வந்து ஆனால் அதை அதை அவர்கள் செய்யவில்லை. சரியாக செய்யவில்லை என்றுதான் நாங்கள் இந்த இடத்துல குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதை எப்படி நீங்க சரியா செய்யலீங்க? ஏன் சரியா செய்யலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மக்களுக்கான பிரச்சனையை கொடுக்கறதே தாவேகாவா இருக்கே. என்ன பிரச்சனையை கொடுத்தாங்க? என்ன பிரச்சனையை கொடுத்தாங்க? இங்க பாருங்க, இன்னைக்கும் மக்களுக்கான முதல்வர் பல பேர் தன்னுடைய ஆட்டோ ஸ்டிக்கரா விட்டுறாங்க மக்களுக்கான முதல்வர் சொல்லி. நான் ஆல்ரெடி என்னுடைய சேனல்ல போயிட்டு கூட சொல்லியிருக்கேன். ஸ்டிக்கர் விட்டுறது இல்ல, தாவேகா அரசு ஸ்டிக்கர் தான் ஓட்டுதுன்ற நானு. தாவேகா அரசு என்ன ஸ்டிக்கர் விட்டுது? எവിടെ நம்மளால ட்ரைனிங் என்ன ஸ்டிக்கர் விட்டுது? நான் இன்னைக்கு கூட முதல்வன் இதுல வந்து ஒரு திட்டத்து பேர முதல்வன்ங்கிற பேரை தூக்கி பேரை மாத்திட்டாங்க. முதல்வன் படைப்பகத்தை வந்து படைப்பகம்னு மட்டும் எடுத்து மாத்திட்டாங்க. முதல்வன்கிற பேரை தூக்கிட்டாங்க. ஏன் முதல்வன்கிற பேர் ஏன் உறுத்துது? அவுட்டா? இதுல என்னங்க இருக்கு? ஏங்க காலகாலமா அதிமுக திமுக ஆட்சியில இருந்தப்போ நாங்க மாற்றுங்க, தூய சக்திங்க, நாங்களும் அதே செய்யணும். அப்ப நீங்க என்னத்துக்கு இங்க வந்தீங்க? மாற்றம்னு சொல்லி ஆட்சி மக்களுக்கு வந்து புரியுற மாதிரியே இருக்கணும் இல்லைங்க? முதல்ன்றதுக்கு முதல்வன்ங்கிறது மக்களுக்கு புரியுற வார்த்தை தானே. அட என்னங்க நீங்க மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டம்னு மாற்றும் போதெல்லாம் நீங்க யாரும் கேள்வி கேட்கல. இன்னைக்கு வந்து மறுபடியும் வந்து இந்த ஸ்டிக்கரை மாத்தி விட்டாங்கிறீங்க. சும்மா இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு, நீங்க வேணுன்ட்டு பழி போடுறீங்க. மக்களுக்கு புரியுற மாதிரி இங்க பாருங்க, மதிய உணவு திட்டம் அது சத்துணவு திட்டம் அப்படின்னு முட்டை வச்சோன்னா சொன்னாங்க. சத்துணவு திட்டம்னு சொன்னாதான் மக்களுக்கு புரியும். மதிய உணவு திட்டம் இது முட்டை மீல்ஸ் அப்படின்னு சொன்னா புரியுமா? அதனால ஒரு புரியுற மாதிரி மக்களுக்கு எடுத்து சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு திடீர்னு வந்து அந்த பேர்ல ஒரு சிறிய மாற்றம் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறீங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? மக்களுக்கு புரியணும். மக்களுக்கு புரிவதற்காகவே, மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதெல்லாம் செயல்படுத்தப்பட்டது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க பாத்தீங்கல்ல? அவங்களுக்கு எப்படி கேட்கறதுன்னு புரியல. எங்களை பேசவே விட்டுல, நீ பேசிக்கிட்டே இருந்தீங்களா? சரி ஓகே. அதாவது குட்கா வழக்குல மாட்டி அப்புறம் வந்து அந்த நிறைய முறைகேடுலாம் பண்ணி கேஸ் ஆச்சுல. சொல்லுங்க, விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர் அப்படி கூட சொல்லலாம். அவங்க மேல இருக்கிற கேஸ் எல்லாம் வந்து 12 வாரத்துக்குள்ள முடிக்கணுமாமே. ஏன் இவ்வளவு வேகம்? இவ்வளவு நாள் இல்லாத வேகம் இப்போ ஏன் இப்போ? சார் ஒரு கேஸ் சீக்கிரமா முடிஞ்சாலும் ஏன் முடியுதுங்கிறீங்க, ஒரு கேஸ் லேட் ஆனாலும் ஏன் லேட் பண்றீங்கிறீங்க. இதெல்லாம் அநியாயமா இருக்கு. அது நல்ல விஷயம் தானே. ஒரு கேஸ் இருக்குன்னா உடனடியா 12 வாரத்துக்கு சீக்கிரம் முடிக்கணும்ல. கரெக்ட், முடிச்சிடும். குட்கா கேஸ் முடிஞ்சோன்னா அதை முடிப்பாங்க. கரூர் எப்போ முடிப்பாங்க? இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிச்சிருவாங்க. அதான் அவங்களே சொல்லிட்டாங்க, முடிச்சிருவாங்க. ஏங்க பயப்படுறீங்க? குட்கா முடிஞ்சோன்னா அதை முடிச்சிருவாங்க. குதிரைக்காரங்க
குதிரை பேரம் நடக்குதாமே கட்சிக்குள்ள. குதிரை பாரமா இருக்கா? ஏன் குதிரை பேரம். குதிரை பேரமா? குதிரை பேரமா? ஏங்க அதெல்லாம் ஒண்ணு இன்னைக்கு நேத்து நடக்கலைங்க. அன்னைக்கெல்லாம் ஆட்சியில வந்து ஒரு கட்சி இருக்கும்பொழுது இன்னொரு கட்சியில இருந்து வந்து சேர்ந்தாங்களே, அப்ப குதிரை பேரம்ங்கிறத பத்தி நீங்க தூய சக்தி. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. நீ பழைய புராண பேச தூய சக்தி. அன்னைக்கு அப்படி நடந்ததுங்க குதிரை பேரம். அதனால சொல்றாங்க தூய சக்தி. அது தூய சக்தி. இன்னைக்கு வந்து நல்லா கேட்டுக்காங்க, நல்லாட்சியை விரும்பி ஒரு புதுமையான புரட்சியை நம்பி அவங்களே டைரக்டா வராங்க. காசெல்லாம் கொடுத்தலாம் யாருக்கும். நான் அப்பனா நீங்க வந்து சொல்லிருக்க கூடாதுல, நாங்க ஊழல் இல்லாத கட்சி. ஆமா வந்து தீய சக்தி. ஆமா இப்ப ஊழல் இல்லாத கட்சி தான். ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சியில இருக்கு. இங்க பாருங்க நல்லா கேட்டுக்கங்க. வைகோவை கூப்பிட்டாங்களா? கூப்பிடல. விஜயபாஸ்கரை கூப்பிட்டாங்களா? தெரியல. இது என்ன பதில்? சரி யாருமே நல்லா கேட்டுக்கங்க. இவங்க எல்லாம் வந்து சேர்ந்தாங்களே, எல்லாம் வந்து சேர்ந்து கையெல்லாம் தூக்கி கொண்டாடினாங்களே, யாரு கூட இருந்தா? ஐடிஎம்கே ஆபீஸ்க்கு புசியானந்த் கார் போயிட்டு வந்ததா கேள்விப்பட்டோம். தெரியல எங்களுக்கு. சும்மா யாரு வீட்டுக்கு யாரு கார் போகுதுன்னு பாக்குறத வேடிக்கை சோஃபா நல்லா இருந்துச்சு. இது வேற இத்து போன 2000 சார். இதுக்கு 1008 பஞ்சாயத்து வேற. நீங்க இந்த சும்மா அந்த சோஃபா மாடல் இந்த புஷ்பா படத்துல வந்ததுல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. பல வருஷ அரசியல் வரலாறுல வந்து சோஃபாக்குள்ள காசு வச்சு தரதெல்லாம் ஒரு விஷயமா? இப்படிதான் நடக்கும் நீங்களும் நம்புறீங்களா? எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான். அப்ப அதெல்லாம் ஏங்க ஆன்லைனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எங்கெல்லாம் சுத்தமா யாரும் காசு வாங்காம மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவங்க பக்கம் நம்ம போயிடுவோம். நாங்களும் கேட்கிறேன், மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை நீ இந்த பக்கம் ராஜினாமா பண்ணிட்டு வா, மறுபடியும் மக்கள் வரி பணத்தை நாசமாக்குவோம், மண்ணோட மண்ணாக்குவா, வா ரீ எலெக்ஷன் வைக்கிறோம்னு சொல்றதுக்கு பேரு அவங்க கூப்பிடலையே. கூப்பிட்டாலும் நீங்க வைகோ கேட்டீங்க. இப்ப நான் சொல்றேன், வைகோவே ஸ்டேஜ்ல வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ராஜினாமா செய்தால் உங்களுக்கு நான் கேம்பெயின் செய்வேன் என்று விஜய் அவர்கள் கிள்ளி பாலூத்தி கண்முடியை பிரித்து சத்தியம் பண்ணார் அப்படின்னு. ஏங்க நல்லா கேட்டுக்கங்க. அது எப்போ? அது வந்து கேம்பெயினுக்கு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க ஒரே ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கங்க. வைகோவெல்லாம் வந்து ஜென்மத்துக்கு யாருமே கூப்பிடவே மாட்டாங்க. அவரா தான் வருவார். அவரே இந்த தடவை வருவார். அடுத்த ஏதாவது ஒரு கட்சி வந்துன்னா அவங்க வீட்டுக்கு போவார். அதுக்கு அடுத்த வேற ஒரு கட்சினா அவங்க வீட்டுக்கு போவார். அதெல்லாம் யாரும் கூப்பிடவே இல்லை. வைகோலாம் நீங்க அதுக்கு போய் அவரை போய் கூப்பிட்டாருன்னு சொல்றோம், நாக்கு அடிக்கிறோம். வைகோ சொல்லல, அவர் தான் சொல்றாரு. அவர் சொல்லுவாருங்க, அவர் 1000 சொல்லுவாரு. என்னை அவர்கள் கூப்பிட்டாரு. அவர் எப்போ விடாலும் இதுவெல்லாம் சொல்லுவார், கலவரையா விடுவார். என்னை அமெரிக்காவில் கூப்பிட்டார்கள், ஜப்பானில் கூப்பிட்டார்கள். யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க வைகோவை. நீங்க அவரை வச்செல்லாம் இடப்படாதீங்க. இது தூய சக்தி. அதை நோக்கி எல்லாரும் வர காந்தம் போலங்க. அது அந்த காந்தம் போல இருக்கிறதுனால இடுக்குது. நல்ல ஆள்களை, நல்ல மனிதர்கள் அப்படியே இடுக்குது. தொட்டா விட மாட்டோம், தொட்டவரை விட மாட்டோம். சரக்கு மூடில கரெக்ட் தானே? தொட்டா விட மாட்டோம், தொட்டவரை விட மாட்டோம், தொட்டவரை விட மாட்டோம். யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்களாம் யாரையும் விடல, எல்லாத்தையும் வச்சுப்போம். ஆமா, ஏன்னா அவங்களாம் வந்தாங்க. வாங்க தொட்டாலும் விட மாட்டோம், வாங்க. இப்போ வந்து மறுபடியும் பாருங்க, நேர்மையான முறையில் அந்த இவர் மேல உள்ள கேஸ் எல்லாம் எடுக்கப்படும். அவர்கிட்ட அந்த கேஸ் அவர்கிட்ட எடுக்கப்படும். அவர்கிட்ட இல்லைங்க, அவர் மேல உள்ள கேஸ் எல்லாம் எடுத்து இனிமே அவர் எப்போ நிர்மா யூஸ் பண்ணாரு? டிவிக்கே போல வருமா? சரி, பழைய ஆடெல்லாம் வச்சு நீங்க அதுக்காக போய் அதுக்கு ஒரு புதுசா ஒன்று சாயம் பூசுறீங்க. சாயத்தை தானே போக்கிட்டு இருக்காங்க. சாயம் பூசுறதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு நல்லாட்சி நடக்கும் பொழுது 4 பேர் இந்த மாதிரி குறை சொல்ல தான் செய்வாங்க. அந்த குறை சொல்றாங்கன்னா அதுக்காக போயிட்டு அது நல்லாட்சி இல்லைன்னா எங்க ஒரு 3 பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். நல்லாட்சிக்கு தகுதியான 3 பாயிண்ட். மறுபடியும் சிங்கப்பெண்ணு சொல்லாதீங்க, நான் எந்திரிச்சு போயிருவேன். ஏதாவது 3 பாயிண்ட் பாருங்க. உங்களுக்கு பாயிண்ட் சொன்னா உங்களுக்கு கோவம் வருது. அப்புறம் எப்படி நான் 3 பாயிண்ட் சொல்லுங்க? 3 பாயிண்ட் இல்ல நீங்க தான் சிங்கப்பெண்ணை வச்சே 2 பாயிண்ட் சொல்லுங்க. ஆமாங்க, சிங்கப்பெண் இருக்கு. அதுக்கப்புறம் 125 நாள் 100 நாள் வேலை திட்டம் 125 நாள் ஆயிருக்கு. பார்த்தது யார்? விஜயா. அதுக்கு ஆதரவு நீங்க ஒரு நல்லா தெரிஞ்சுக்கங்க. மத்தியில ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்கன்னா அதை மாநிலத்தை செயல்படுத்துறதுக்காக முதல்வர் அவர்கள் முயற்சி எடுக்கிறார்ல. ஏன் பேரை மாத்துனீங்க? யார் மாத்தினா? 100 நாள் வேலை திட்டத்துக்கு பேர் வேற இருந்தது, இப்பதான் மாத்திட்டாங்களே. அந்த விஜி ராம்ஜியா இது பேர் வேற மாத்திருக்காங்க. 125 நாள் வேலை திட்டம்னு சொன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல. அதனால அதுக்கு ஒரு பேரு. பேர்ல என்னங்க இருக்கு? அவங்க பேர் வச்சுட்டு போறான். என்ன மத்தியில இருந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுல புசியானந்த் வேலை திட்டம் கூட வைங்க, பிரச்சனை கிடையாது. அது என்ன விஜி? அதை கூட எங்களால சகிச்சுங்க. அது என்ன ராமுஜி கிமுஜி என்ன ஜி? அது என்ன? அது நீங்க அப்படியெல்லாம் பார்த்தா இங்க பாருங்க, அப்படியெல்லாம் பார்த்தா என்னைக்கு நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ஹிந்தி எல்லாம் பேசாம தமிழ்ல பேசுறாங்களோ அன்னைக்கு நீங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க, எல்லாம் தமிழ்ல மாத்தணும்னு மாத்திக்கலாம். இவ்வளவு நாளா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து आज के लिए रात में
ஆத்து சாப்பிட்டு கேட்டப்போ வாயை மூடிட்டு தான் ட்ரெயின் ஏறினீங்க. வாயை மூடிட்டு தான் ட்ரெயின் ஏறினீங்க. இவ்வளவு நாளா என்னவோ இந்தியே காதுல கேட்காத தெரியும். இவ்வளவு நாளா இந்தியே காதுல கேட்காத மாதிரி இப்ப திடீர்னு வந்து நீங்க என்னவோ இதுல என்ன இந்தியில சொல்றாங்கங்கிறீங்க. அந்த இந்தியெல்லாம் எடுங்க. அப்ப ரயில்வே ஸ்டேஷன் ஹலோ, அப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்கணும், ஸ்டேஷனை தூக்கி அரக்கோணத்துக்கு அந்த பக்கம் வச்சிருக்கணும். அந்த பக்கம் வச்சுட்டு தான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரும் போய் ட்ரெயின் ஏறணும்னு உத்தரவணும். ஏன்னா எந்த பஸ் ஸ்டாண்ட்லயும் ஹிந்தி வரல, ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல அது இந்தியன் ரயில்வேஸ்னால ஹிந்தி வருது. ஏன் நீங்க எதிர்க்கல? எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. பாயிண்ட் இல்ல வேகமா பேசணும் அமைதியாயிடுமா? ஓகே. ஹலோ இது எச்ராஜா ஸ்டைல். புரிஞ்சிச்சு. ரயில்வே ஹலோ 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 நீ கேவலம் பேசிருக்க. உனக்கு என்ன மீடியா நீ ஒரு ஆன்டி அப்படி பேசுற அரக்கோணத்துல தூங்கி வச்சா இந்தியா எழுந்திருமா? என்ன பேசுறீங்க? நான் என்ன கேக்குறேன், இவர் என்ன கேட்டாங்க? ஏங்க நான் மக்களே உங்கள்கிட்ட சொன்னேன் 125 நாள் வேலை திட்டத்துக்கு ஹிந்தியில பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி தான் உங்களுடைய குற்றச்சாட்டு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இந்தியை ஒழிக்கணும்னா நீங்கள் நேராக போய் சென்ட்ரல் ஸ்டேஷனோ இல்லை எக்மோரோட சென்ட்ரல் ஸ்டேஷன் போய் ஏறாமல் தம்பி நீ வண்டியை நேராக அரக்கோணத்துக்கு தாண்டி கொண்டு போய் ஓட்டு, ஆந்திரா பார்டரில் வந்து நான் ஏறிக்கிறேன், எங்கள் ஊரில் ஹிந்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? ஐயோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க. நானும் சொல்றேன், இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்ததுங்க. அதனால தாங்க அந்த பேர் வச்சிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா நம்பர் போர்டுலயும் போயிட்டு நம்ம ஆளுங்க ஹிந்தியில போட்டு சப்புன்னு இறுக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி விஜய் ஏன் இந்த திட்டத்துக்கு என்ன திட்டம் என்ன வாயிலே நுழையில பேசாம நீ ஜெகதீஷ் பழனிசாமி 100 நாள் வேலை திட்டம் வையா வைக்க வேண்டியதானே? தமிழ் பெயர்லயே அந்த திட்டம் தமிழ்ல தானே இருந்துச்சு, அதையும் இப்ப மாத்துனீங்க. சரி என்ன தமிழ்ல இருந்து சொல்லுங்க. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் இருந்துச்சு. இப்படி ஒரு மகாத்மா காந்தி பேரை அழிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்னங்க வஞ்சனம்? நான் என்ன கேக்குறேன், மகாத்மா காந்தி தமிழ்நாடா? நாங்க அப்ப வைக்கும்போது என்ன வச்சிருக்கோம்? ஜெகதீஷ் பழனிசாமி தமிழ்நாடு தானே? ஹலோ தமிழ்நாடு தானே? நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டங்கிறத அன்னைக்கு வந்தப்ப நீங்க இல்லங்க எங்களுக்கு தென்னகத்துல பெரியார் தான், பெரியார் 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லி வச்சிருக்க வேண்டியதானே? ஏன் அன்னைக்கு மாத்தல? காந்தி வந்து ஒரு ஒரு தேசிய தலைவர், அதனால ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே திட்டம்ன்றனால தேசிய தலைவர் தான் வைக்க முடியும். இந்த கதையெல்லாம் கிடையாதுங்க. ராமன்ங்கிறது யாரு? ராம் யாரு? பஞ்சதந்திரத்துல வர கமலஹாசன். ராம் கடவுள். அந்த ராம மரியாதைக்குரிய ராம். அதாவது இங்க பல பேர் வந்து இப்போ சாமி கும்பிடுறாங்க, ஒரு பக்தி பரவசமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த பேரை வச்சிருக்காங்க. ராம். பர்ஸ் வச்சிருக்கீங்களா கையில? பர்ஸ் என்கிட்ட எதுங்க பர்ஸ்? கேஷ் ஏதாவது கேஷ் இருக்கு, சும்மா ஒண்ணே ஒண்ணு காட்டுங்க. நீங்க கையில வச்சே காட்டுங்க. எதுக்கு அந்த கேஷ்? சும்மா ஒண்ணே ஒண்ணு காட்டுங்க. வச்சிருக்கீங்க அடிக்கிறீங்களா? சந்தேகமா இருக்கு உங்களை பார்த்தா காட்டுங்க. என் கையில இருக்கிற காசு என்னங்க நீங்க? 200 ரூபா. ஆமா 200 ரூபா. சரி அதை விரிச்சு காட்டுங்க, கேமராட்ட காட்டுங்க. என்னங்க 200 ரூபாய் நீங்க பார்த்தது இல்லையா? அந்த பாருங்க, இப்படி இல்ல இப்படி அந்த இப்படிதானே உல்டா பாருங்க. ஏங்க அப்படி இல்லங்க இப்படிங்க. ஆமாங்க இப்படிதாங்க காட்டுறேன். அது என்ன அந்த கோட்டை இருக்கே, அது என்ன தஞ்சை பெரிய கோயிலா? பின்னாடி இருக்கே காந்தி தெரியாது பாருங்க. காந்தி அவர் யாரு? வழுக்கு தலையா இருக்காரு அவர். என்ன ஜி போப்பா? ஆமா காந்தி தான் தெரியாது. ஜி போப்பா யாரு? ஒரு வழுக்கு தலையா இருக்காரு யாரு? கொஞ்சம் அப்படியே மேல காட்டுங்க. எதுக்கு காந்தி படத்தை நீங்க வச்சிருக்கீங்க? அவரே தமிழ்நாடா? நல்லா தெரிஞ்சவங்க குழப்புறாங்க. இப்ப நான் என்ன கேட்டேன், தமிழ்நாடா? காந்தி தமிழ்நாடா? இப்ப அதத்தான் நானும் கேக்குறேன். இதை நம்ம யூஸ் பண்ணல, அப்புறம் ஏன் அதை மட்டும் நீங்க எதிர்க்கல? அது நாங்க காந்தி பேரை வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம் தான் சொல்றாங்க. ஓ இப்ப காந்தி தமிழ்நாடு ஒத்துக்கிட்டீங்க. காந்தி பொது தலைவர், இந்திய தேசிய தலைவர், தேசப்பிதா. காந்திங்கிற பேர்ல அந்த திட்டம் தான் எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த காந்தி நோட்டை வச்சிருக்கிற சிரமமா இருக்கு, சுமையா இருக்குன்னா கொடுங்க, நாங்க ஆலோசனை. சரி இப்ப என்னங்க புதுசா பேர் வச்சாங்க? விஜி ராம்ஜி. விஜி ராம்ஜி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? தெரியாது. காந்தி ஹரே ராம் அப்படின்னு தான் சொல்லுவார். இப்ப காந்தி சொன்னதை வச்சு பேர் வச்சிருக்காங்க. இதுல என்ன இருக்கு? காந்தி வந்து ரகுபதி ராகவ ராஜா ராம். ராம் அவருக்கு ராமர்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா ராம் ஒரு குறிப்பிட்ட தலைவர், மதத்தை சேர்ந்த தலைவர். அப்ப இங்க முஸ்லீம்கள் 100 நாள் வேடத்துல இல்லையா? கிறிஸ்துவர்கள் 100 நாள் வேடத்துல இல்லையா? சீக்கியர்கள் இல்லையா? பஞ்சாபிஸ் இல்லையா? ஓஹோ மதத்தை சேர்ந்தவரா? அப்ப மகாத்மா காந்தி இந்து என்பதால் அவர் வந்து அவருடைய போட்டோ போட்டதுனால அந்த மத்த மதத்துல உள்ளவங்க நோட்டு யூஸ் பண்ண மாட்டீங்களா? நான் சொல்றது நான் கேக்குறத சொல்லுங்க. காந்தி பொது தலைவர் சொல்லியாச்சு, அதனால அவர் எல்லாரும் பயன்படுத்துறோம். அதெல்லாம் இந்த கதையெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அதாவது உங்களுக்கு பணம் தேவைன்னா காந்தி இருக்கலாம். பணம் வந்து வேற ஏதாவது ஒண்ணுன்னா அதுல காந்திக்கு போல எங்க காந்தி வேணும்னு சொல்றோம். நாங்க காந்தி வேணும்னு சொல்றோம், ராம் வேணான்னு சொல்றோம். நீங்க காந்தி வேணுங்கிறதுனால எல்லாம் காந்தி போற முடியாது.
நல்லா கேட்டுக்கங்க. யாருக்கண்ணே காந்தி? அதாவது தேசிய தலைவரை கிண்டல் பண்றாரு. ஏன் பாருங்க இவர் காந்தி ரோல் மாடலு. ஆ. சின்ன வயசுல இருந்தே காந்தி மாதிரி பேசணும்னு ஸ்டேஜ்ல ஏறி இப்ப கூட போன வாரம் கூட ஒரு காம்படிஷன்ல அதனால அந்த பேசிட்டு கெட்டப்பே ஒரு போட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. உப்புக்காக காந்தி போனாரே கிண்டி இது தண்டி. தண்டி. இவர் தினமும் திரும்பி வீட்டு வர வழியா புத்தாரா போவாரு வண்டி கிண்டி. அப்படின்னு நான் கேட்டேன். அவர் ஓட்டுறது ராயல் என்ஃபீல்டு வண்டி. மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இவங்க வேணுன்ட்டே என்ன வந்து அதாவது என்ன திசை திருப்புறாங்க. அவர் நான் என்ன தினமும் போவார் சொன்னேன்? வடபழனி தாண்டி. காந்தி போட்டோ போட்டிருந்தப்பையும் காந்தி பேரை வச்சப்பையும் பிரச்சனை வரல. காந்தி கும்பிட்ற ராமுங்கிற பேரை வச்சப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை ஏன் தமிழ்நாட்டுல ராமர் கோவில் ஒரு 10 இடம் சொல்லுங்க, இல்ல ஒரு 5 இடம் சொல்லுங்க. ராமர் கோவில் தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் இருக்கு சொல்லுங்க. இதெல்லாம் போய் இப்ப ஆராய்ச்சி தமிழ்நாட்டு பண்ணுறது? மக்கள் ராமர் எங்க கும்பிடுறாங்க? ஒரு 5 கோவில் சொல்லுங்க. ராமர் கோவில் சரி, தமிழ்நாட்டில் எத்தனை காந்தி ஆலயம் இருக்கு? இந்த கிண்டிலே பெருசா இருக்கு. அப்புறம் எத்தனை இருக்கு? நான் கேட்டது எத்தனை? நான் ஒண்ணு சென்னையிலே ஒண்ணு சொல்லிட்டேன், பெருசா இருக்கு. வேற கன்னியாகுமரியில இருக்கு. கன்னியாகுமரியில வச்சிருக்கேன். கன்னியாகுமரியில பெருசா. காந்தி ரெண்டு. மண்டபம்னு வச்சிருக்கேன். வேற அவன் அதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? வேற என்ன? எத்தனை Main சிலைகள் tourist இருக்குன்னு place சொல்லவா? சிலைகள் காந்தி ரோட்ல உங்களுக்கு எத்தனை சிலை இருக்குன்னு சொல்லவா? காந்தி நகர் எத்தனை இருக்குன்னு சொல்லவா? காந்தி காலனி எத்தனை இருக்குன்னு சொல்லவா? எத்தனை ராம் நகர் இருக்குன்னு சொல்லவா? எங்க காட்டுங்க எத்தனை ராமர் ராமர் கோயில் இருக்குன்னு சொல்லவா? ராம் நகர் அதான் கேக்குறேன். ராமர் சிலை எங்க இருக்கு? இருக்கே, ராமருக்கு ஏகப்பட்ட கோயில் இருக்கே. இல்ல தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கு. எங்க எங்க இருக்கு எங்க இருக்குங்க. ஸ்ரீராமர் வேறொரு அவதாரத்தில் இதோ இந்த மண்ணிலே தான் இருக்கிறார். அவர்தான் முருகன் அப்படின்னு உருட்டுவீங்க என்ன? முருகர் கிடையாதுங்க, அது வேறங்க. நீங்க என்னங்க குழப்புறீங்க நீங்க? அது ராமர் கிடையாது. தான் தற்போது ஆஞ்சநேயராக, கருப்பசாமியாக, சூர்யா. கடவுள் ஒன்றே. ராமர் வேறு அவதாரத்தில் இங்க இருக்கிறார். கோயில் இருக்கிறது. விஷ்ணு கோயில், மகாவிஷ்ணு கோயிலுங்கிறமே. விஷ்ணு என்பதே ராமருடைய ஒரு அவதாரம் தானே. எத்தனை விஷ்ணு கோயில் இருக்கு? மகாவிஷ்ணு கோயில். ஹலோ, நிறைய இருக்கு. ஹலோ நிறைய இங்க பாருங்க. அதுக்காக நீங்க கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. நான் இப்போ தமிழ்நாட்டு எடுத்தீங்கன்னா இப்போ வந்து விஷ்ணு கோயில் அப்படிங்கும்போது என்ன சொல்றது? எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. இருக்குங்க. ஐயோ, நான் நிறைய கோயில் போனதில்ல, அதனால நீங்க கேக்குறீங்க. இருக்கு இல்லாமலாம் நம்மளால இருக்கு. முருகன் கோயில் இருக்குன்னா ஆறுபடை முருகன் கோயிலையும் சொல்ல முடியும். விநாயகர் கோயில் எங்க இருக்குன்னா சொல்ல முடியும். ஸ்ரீரங்கம், உச்சி பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய சொல்லுவோம். சிவன் கோயில் சொல்ல முடியும். அம்மன் கோயில் சொல்ல ஸ்ரீரங்கநாதர் முடியும். யார் அவரு? ராமருடைய அவதாரம் விஷ்ணு. ஒன்ன சொல்லியிருக்கீங்க. அதுவும் நான் வந்து இப்ப உச்சி பிள்ளையார் சொன்னதுனால அதுவும் நான் உச்சி பிள்ளையார் கோயில் காஞ்சிபுரத்துல சொன்னதுனால. இருக்குது. காஞ்சிபுரத்துல இருக்குது. அங்கே வடகல தென்கலன்னு இருக்கு. ஸ்ரீரங்கத்திலயும் வடகல தென்கலன்னு இருக்கு. அது காஞ்சிபுரத்துல இருக்கு, கோயில் இருக்கு. அத்திவிரதர். நான் கேக்குறது ராமரா எத்தனை பேர் இங்க கும்பிடுறாங்கன்னு கேக்குறேன். வேற நீங்க அவதாரம் அவதாரத்தை ஏன் சொல்லாதீங்க. பேசுறீங்க? அவதாரத்தை சொல்லாதீங்க. விநாயகருடைய வாகனமா எலி நீங்க இருக்கு. எலி ஏதாவது கோயில் கட்டிட்டீங்களா என்ன? சிவனுக்கு பாம்பு இருக்கு. பாம்பு எங்கேயாவது கும்பிட்டு இருக்கமா என்ன? கும்பிடுறாங்களே, நிறைய நாக இதெல்லாம் கும்பிடுறாங்க. அது சிவன் தனி, அந்த நாக வேற. நீங்க வேணும்னு சொல்றீங்க. மக்கள் எல்லாருமே கும்பிடுறாங்க. இன்னைக்கும் புத்து கோயிலுக்கு பால் ஊத்துறாங்க. பாம்பு பாலே குடிக்காது. பாலே குடிச்சது. பாலை முட்டையும் குடிக்காது. முட்டை வச்சு அந்த பாம்பை வேற கொண்டுகிட்டு ப்ளூ கிராஸா புடிச்சு கொடுக்கணும். நீங்க தவறா பேசுறீங்க. மக்களுடைய நம்பிக்கையை தவறா பேசுறீங்க. பாம்புக்கு நான் சயின்ஸா பேசுறேன். நான் நம்பிக்கையில இருந்து பேசல. பாம்புக்கு காது இருக்கு, கேட்கும். காது இருக்கு. அதாவது சென்ஸ் பண்ணும், தெரியப்படுத்தும். சரி சொல்லுங்க, உங்க கட்சியில எத்தனை மூணு நல்ல நாலு நல்ல பாம்பு சொல்லுங்க. கேக்குறாங்களா? என்ன கேக்குறாங்க? 3 நல்ல விஷயம் நல்ல இன்டர்வியூ விஷயம். முடிச்சிடலாம். ஆமா, 3 நல்ல விஷயங்கள். பிஜேபி எதிர்க்காம இருக்கணும். பிஜேபி எதிர்த்த மாதிரி இருக்கணுமா? எதிர்க்காம இருக்கணும். அது ஒரு நல்ல விஷயம். அது ஒண்ணு ஓ, நல்லது. அதுவும் நல்ல விஷயம். இப்ப பாருங்க, 124 நாள் வேலை திட்டம், 100 நாள் என்பது 25 நாள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி. அதுக்கப்புறம் வந்து ஆனா அதுக்கு நிறைய சிங்கப்பெண் படை. கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்களே. திரும்பி அந்த பாயிண்ட்குள்ள போகாதமா? ஆமா, கட்டுப்பாடு என்ன? முதல் 15 நாளைக்குள்ள விண்ணப்பிச்சுட்டு வேலை இருக்கணும், அதானே சொல்றீங்க? அதெல்லாம் ஒரு முறைப்படி செயல்படுவதற்கான ஒரு விஷயம் தான். அது பக்காவா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பெண் படை. சிங்கப்பெண் படை பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக செயல்படுது. சிங்கப்பெண் படை அடுத்து இல்ல, ரியல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. 2 தமிழ்நாட்டுலயா? ஆமா இருக்கு. அதுக்கு தான் சிங்கப்பெண் படை. சரி, ஓகே. மூணாவது விஷயம் சொல்லுங்க. நீங்க தெருவில் இறங்கி போங்க, ஒன்று தெரியும் உங்களுக்கு. நான் பார்க்கவே இல்லைண்ணா. ஹலோ, உட்காருங்க. இன்டர்வியூ முடிஞ்சோன்னு போய் தெரியுங்க. அவரு தெருவுல போயிட்டு என்ன இருக்குன்னு இருக்கா? அது சொல்லி தர்றேன். ஏங்க, நான் என் தெருவில் வந்து பாருங்க, இருக்கும். எல்லார் தெருவுலையுமே இருக்கு சிங்கப்பெண் படை. உங்க தெருவுல மட்டும் 4-5 இருக்காமே.
எங்க தெருவில் 4-5 இருக்கா? இல்ல அதிகமா நாலு அக்யூஸ்ட் difficult ஏதாவது இருந்தாங்கன்னா இந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வருவாங்க. அதிகமா குற்ற சம்பவங்கள் அந்த இடத்துல நடக்குதா? அப்படி கிடையாதுங்க, ரோந்து பணியிலே இருப்பாங்க. அதோட இருக்க ஏரியால குற்ற சம்பவம். ஹலோ, எங்க தொகுதி புசியானந்த் தொகுதி தெரியும்ல, ரோந்து பணியிலே அவர் இருப்பாங்க. ஓட்டு போட்டிருக்கீங்க நீங்க. அப்ப ஓட்டு போட்டுருக்கீங்க. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. சரி, நீங்க மக்கள் வர மாட்டீங்க. நான் வந்து மக்களில் மேம்பட்டவன், நான் அவர்களை பார்த்து கொண்டே இருப்பேன், மக்களின் பாதுகாவலன். ஐயோ, அந்த வார்த்தையை சொன்னோட அது வைகோ சொல்லிட்டாரு, அழிச்சிடணும், அது வேணாம். நான் வந்து மக்களின் சேவகன். அவங்க அப்படியே நின்று அவங்ககிட்ட கேட்பேன். அப்ப இந்த எலெக்ஷன் ஓட்டு போடல. போட்டிருக்கேன், அதான் கை அச்சு தெரியுங்க. ஓட்டு போட்டுருக்கேன். அது எப்படி இன்னும் அழியாம இருக்கு? மக்களுக்கு என்ன விருப்பமோ அதுவே என் விருப்பம். நாளை மக்கள் மாறிவிட்டால் நானும் மாறிவிட்டேன். அப்ப அப்படியே கேட்ட கீழே கேள்விக்கு போட்டுக்கோ. பதில். லாஸ்ட் 3 பாயிண்ட். மூணாவது பாயிண்ட். தான் அடுத்த இன்டர்வியூல சொல்றேன். இல்ல இருக்கு. மின்சாரம் அதான் இல்லையே. இல்லையே. இருக்கு, இருந்தாதானே. ஆனா இல்ல. மின்சாரம் பயன்படுத்தினால் 200 யூனிட் ஃப்ரீ. எப்படி 200 யூனிட் ஃப்ரீ? பயன்படுத்தினா அதான் அதான் பயன்படுத்த விட பயன்படுத்த மாட்டோம். விட மாட்டீங்க. நீங்க பயன்படுத்த விடாம கரண்ட கட் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு 200 யூனிட்டுக்குள்ளே வந்துரும். அப்போ ஹலோ. உங்களுக்கு ஃப்ரீ பண்ணுவோம். அதுதான் தமிழ்நாடு. அப்படி இருந்து ஒருத்தருக்கு 17,000 ரூபாய் பில்லு வந்திருக்குங்க. ஒருத்தருக்கு 22,000 ரூபாய் பில்லு வந்திருக்கு. அவன் யாரு தெரியுமா? நீங்க தானே. சேனலே வீடியோ ஒரே இடத்துல எடுத்தா அப்படிதான் வரும். நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டேன். இருந்தாலும் சிறப்பாக எங்களோட கலந்துரையாடல் நன்றி. நன்றி நன்றி நன்றி.